I love you. I love you. I love you. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஒரு நிமிஷம் இல்லங்க, மரியாதையா சொல்லணும் சார். ப்ளீஸ் ஸ்டாப் தேர். ப்ளீஸ் ஸ்டாப் தேர். நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடா. பாயிண்ட் பார்த்து வச்சிட்டு அந்த பேர் எடுத்துட்டு நீ ஒன்னு தூக்கி போடு. அப்படிலாம் இல்ல. மாட்டிட்டேன் இன்னைக்கு. எஃப்ஜே போட்டு நீதான் காரணம்னு சொன்னதுக்கு நீ ஃபீலே பண்ணல. துஷார் போட்டு நீதான் கொன்னோனே எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு என்னால போனான்னு சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆகாதா? ஓகே, உன்னால ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறேன். உன்னால ஏன் போனா? நீ சொல்லிருக்க, பர்சனலா என்கிட்ட சொல்லிருக்க. நான் பர்சனல் தான் போயிருப்பேன். பல வாட்டி கேட்டிருக்கேன். அது வந்து உன்னால போயிருப்பான்னு உனக்கே தெரியுது. அதனால நீ சொல்லிருக்க. லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். வெறுப்பேத்துற மாதிரி நிறைய விஷயம் என் கண்ணு எதிரே நீ பண்ண. நீ பண்ண, நானும் பண்ண. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். நானும் அக்யூஸ் தான். நானும் எஸ்கேப்லாம் விரும்பல. ஆனா நீயும் பண்ண. ஆத்தா, இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு பாட்டு எழுதுனேன், பாடலாம். கூட பிறந்த தம்பியே பீட் பாக்ஸ் பண்ணா பீட் பாக்ஸ். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவர்களுக்கு கிடைக்கும். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல. இவங்க என்னத்த விளையாண்டாங்க? இவங்க அதுக்கு வந்து எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாண்ட்ராக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்க கூடாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆரும் சொல்றேன். ஏன்னா ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ரூலையும் மதிக்கிறது இல்ல, பிக் பாஸ் சொல்றதையும் பெருசா மதிக்கிறது இல்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அதான் சொல்றேன் சார். ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸாவும் கன்சிஸ்டன்டாவே கொஞ்சம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா தான் சார் இருந்திருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வேர்ட் வந்து நான் விக்ரம் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பார்வை சொல்லுங்க. கண்டுபிடிச்சிருச்சா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு இருக்கு. இப்ப பொம்பளை தகராறு வரையா? இவங்க விளையாண்டதை பத்தி அது இல்ல. அந்த பதில வர இப்ப இவ்வளவு நேரம் கனி சொல்லும் போது நான் சரின்னு சொன்னா என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மக்களுக்கு அந்த வீட்டுல யார் வேணும் யார் வேணாம் சொல்றாங்க. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. தப்புலாம் இது அவங்க மொமெண்ட், நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். சாப்பாடு தான் அனுப்பி வைப்பீங்களா சார்? சாப்பாடு வேணுமா? எஸ் சார். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.